விளையாடு பாப்பா வெற்றி நாடி விளையாடு பாப்பா தேடி விளையாடு பாப்பா சூறாவளிடா நாங்க தொட்டாலே சிறு புலிடா ஏறி அடிடா ஊரு ஒன்னாக வெட்டு வெடிடா புழுதி உடம்போட ஆடுமடா காலு எழுதி மாலாது எங்க வரலாறு வால் எடுத்து வகுடெடுத்து சீவும் சீமடா எங்க தெற்கு தசக்காரனுக்கு பொல்லும் வாழுடா நிமிந்து நின்னா கருது நேர்மையின் மருது நிமிந்து நின்னா கருது நேர்மையின் மருது சட்டையில அழுக்கு இருக்கோம் சவுடாலே நிறைஞ்சிருக்கோம் ஆனால நாங்க ரொம்ப கெத்து கெத்து சும்மா சண்டிதனம் பண்ணி வரும் சல்லி பைய குதிகாலு நரம்பெடுப்போம் ஊரு பொண்ணுகளை கேவலமா சொன்னவன பொலி போட்டு வகுந்துருவோம் தலை மேல கணத்தை தான் ஏத்தி வைப்போம் ஆனா தலைக்குள்ள கணத்தை தான் ஏத்த மாட்டோம் நிமிந்து நின்னா கருது நேர்மையின் மருது நிமிந்து நின்னா கருது நேர்மையின் மருது சூறாவளிடா சொன்னா புரியாது சொல்லுக்குள்ள அடங்காது நீங்கெல்லாம் என் மேல வச்ச பாசம் ஒன்னா பிறந்தாலும் இது போல இருக்காது நான் உங்க மேல எல்லாம் வச்ச நேசம் மீனதுல மைமா விழுது வரா ஏலைசா ஏமல மீனாட்சி காம்பரா தூக்கிக்கா வேலாயுதம் பேரு என் 10 விரல் வேலு நிக்காத காலு கொட்டிருச்சுடா தேலு சந்தோஷ் என்ன பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க தெரியுமா? சூறாவளி மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தீங்க. கலா மாஸ்டர் உங்களுடைய கமெண்ட்ஸ். ஓகே என்னுடைய இதில் லாஸ்ட்டாக ஃபென்டாஸ்டிக்டா. நீ திருத்தணி தான் இல்லை? ஆமாம் மாஸ்டர். திருத்தணியில் இந்த மாதிரி ஒரு நல்ல டான்ஸரை நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். ஏன்னா எல்லாருமே ஆடுவாங்க. ஏன்னா இப்போ இன்னைக்கு பண்ண அந்த கோரியோகிராஃபி எப்படின்னா இப்போ இருக்கிற ட்ரெண்டுடைய கோரியோகிராஃபி என்ன டிஃப்ரெண்ட் வேரியேஷன் பார்த்தியா? அங்கே எந்த இடத்துல ஸ்லோ வருது, எந்த இடத்துல ஃபாஸ்ட் போகுது, வாவ் ஃபேக்ட் வருது. 2-3 இடத்துல அது ஒரு இடத்துல ஏதோ ஒரு மூவ்மெண்ட் டக் 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 டக்குன்னு ஃபினிஷ் பண்ணேன். இது ஒரு இடத்துல அன்பிலீவபிள். அப்படி அவ்வளோ கட்டிங் கொடுத்தேன். அதே மாதிரி இன்னொரு இடத்துல சின்ன கேப்பு கூட விடாமல் ரைட் லுக் லெஃப்ட் லுக், இதெல்லாம் வந்து நிறைய பேருக்கு தெரியாது. ஆஸ் அ கோரியோகிராஃபர் எங்களுக்கெல்லாம் தெரியும். ஏன்னா அந்த டைமை கூட நீ வேஸ்ட் பண்ணல. ஃபென்டாஸ்டிக் கோரியோகிராஃபி. பாய்ஸ் சூப்பர்பா பண்ணியிருக்கீங்க, சூப்பர்பா பண்ணியிருக்கீங்க.
பிரசன்னா மாஸ்டர், நான் பார்த்தேன் இவன் டான்ஸ் ஆடும்போது நீங்களும் நல்லா ஸ்டெப் எல்லாம் போட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தீங்க. ஸோ இவனோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி நீங்கள் சொல்லுங்கள். சந்தோஷ், மாஸ்டர் உன்னுடைய பர்ஃபார்மன்ஸை பார்த்து நான் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டேன். பியூட்டிஃபுல்லாக பண்ண. உனக்கு இவ்வளோ பேர் இங்கே ஆடிருக்காங்க, பட் உங்ககிட்ட ஒரு ஸ்பெஷல் குவாலிட்டி ஒன்று பார்த்தேன். மூமெண்ட்டை ரொம்ப க்ளீனாக ஃபினிஷ் பண்ணுறேன். மூமெண்ட்டை ஃபினிஷ் பண்ணிட்டு அடுத்த மூமெண்ட்டுக்கு போகிறது, தட்ஸ் ரொம்ப நல்ல குவாலிட்டி. பியூட்டிஃபுல், நல்ல எனர்ஜி எல்லாமே இருக்குது. அண்டு யுவராஜ் கையில் மாட்டியிருக்கேன். அது வந்துட்டு வெளியிலேருந்து பார்க்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்டா இவ்வளோ போட்டு அந்த பையனை சுழுக்கெடுக்கிறானேன்ட்டு இருக்கும். ஆனால் அதோட எண்ட் ரிசல்ட்டுங்கிறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயந்தான். ஏன்னா நீ வந்து 100% கொடுக்குற வரைக்கும் அவன் உன்னை விட மாட்டான், நீ என்ன விட்டாலும் அவன் உன்னை விட மாட்டான். ஸோ ஒரு நல்ல கொரியோகிராஃபர் கையில் கிடச்சிருக்கிற. ஸோ யூ ஆர் வெரி லக்கி. உன்னோட இதெல்லாம் அவன் இன்னும் கரெக்ட் பண்ணுவாங்க. ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். டைமிங், மூமெண்ட் ஃபினிஷ் பண்ணுறது பர்ஃபெக்ட். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் முடிஞ்சிருச்சு. ஃபஸ்ட் ஸ்டேஜ் நல்லா பண்ணிட்டான். செகண்ட் ஸ்டேஜ் ஒன்று தட்டி தூக்கிடுவாங்க அவன். ஹேண்ட் பர்ஃபெக்ஷன் இன்னும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். சந்தோஷ், மாஸ்டர் உன் பர்ஃபார்மன்ஸ் வந்து சூறாவளி மாதிரி இருந்துச்சு. தேங்க்ஸ் மாஸ்டர். ஆக்சுவலி போன வாட்டியே சொன்னேன் உங்கள் மாஸ்டர் ஒன்று பிழிஞ்சு எடுத்துருவார் அந்த மாதிரின்னு. ஒரு இந்த மாதிரி பர்ஃபார்மன்ஸ்லாம் பார்த்தேன்னு வச்சுக்கேன். இப்போ இந்த மாதிரி பசங்க வராங்கன்னா ஒரு 10 எபிசோட்க்கு அப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி ஆடுவாங்க. ஆனால் நீ 2வது எபிசோடே ஆடுறேன்னா சான்ஸே இல்லை, செம்மையாக இருந்துச்சு. எனக்கு ஏதோ செமிஃபைனல்ஸ் அந்த மாதிரி பார்க்குற மாதிரி இருந்துச்சு உன் பர்ஃபார்மன்ஸ். அந்த அளவுக்கு செம்மையாக இருந்துச்சு. பவர் பேக் பர்ஃபார்மன்ஸாக இருந்துச்சு. ஆல் தி பெஸ்ட்.